நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இங்கதான் நிறுத்துங்க. பாத்தீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க? காத்தி எப்பவுமே நம்ம ஆசைப்படுற மாதிரி வீசாது. ஒரு ரியல் ஃபைட்டுக்கு ரெடியா ஐஷுமா, அதுல கிடைக்கிறதா உண்மையான சக்சஸ். தீபன், என்ன மல்லி, நீங்க வரப்போறதில்லன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னாங்க தீபன் சார்? உங்க வீட்டுல தான் நான் ஒரு போலீஸ் அதிகாரி வச்சிருக்கேன்ல. உண்மைதான் தீபன் சார். தீபிகா அடிக்கடி பிரச்சனை பண்றதுனால விஜய் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் பொண்ணோட கனவு, இன்னொரு பக்கம் அவரோட கண்டிஷன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ வேற வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. பிடி மாஸ்டர் போன் பண்ணி என்கிட்ட எடுத்து சொன்னாரு. சரி, வரது வரட்டும்னு கிளம்பி வந்துட்டேன். கவலைப்படாதீங்க, எப்படியும் வெண்பா ஜெயிச்சிருவா. அதை வச்சே நம்ம விஜய் சாரை சமாதானப்படுத்திடலாம். நான் கூட சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன். தேங்க்யூ சார். நாங்க பிடி மாஸ்டர் பார்த்துட்டு வரோம் சார். வா. ரேஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ விளையாண்டுக்கிட்டு ஓகே மாஸ்டர். மாஸ்டர், தேங்க்யூ மேடம். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. வெண்பாவோட ஃபியூச்சரை நீங்க காப்பாத்திட்டீங்க. வெண்பாக்காக தான் சார் நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். அவ கண்டிப்பா வின் பண்ணணும். நீங்க கவலைப்படாதீங்க, வெண்பா இன்னைக்கு கண்டிப்பா வின் பண்ணுவா. இன்னைக்கு இவ வரமாட்டான்னு ராஜி சொன்னாலே, ஆனா இவ இங்க வந்திருக்காளே, இது எப்படியும் அந்த மல்லியோட வேலையா தான் இருக்கும். வெண்பா இங்க இருந்தா நிச்சயம் ஐஷு வின் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? ஹலோ மேடம். ராஜி, நீ என்ன சொன்ன? இங்க என்னமோ வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. மேடம், விஜய் அவளை போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா அதையும் மீறி அவளே கிளம்பி அங்க வந்துட்டா மேடம். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் நானே குழப்பத்துல இருக்கேன். இது வரைக்கும் நீ ஒரு வேலையாவது உருப்படியா பண்ணிருக்கியா? ஸ்டூபிட் மாதிரி பண்ணிட்டு இருக்க. எல்லாத்தையும் சொதப்புறதே உன் வேலையா போச்சு. சாரி மேடம், அடுத்த முறை நான் கவனமா இருந்துக்கிறேன். ஆமா, இப்ப அந்த விஜய் எங்க இருக்கான்? விஜய் கோர்ட்டுக்கு போயிருக்கான் மேடம். அந்த மயிலுக்கு ஏதோ ஒரு கேஸ், அதுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். மல்லியும் அவன் கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்தா அவன் போனே எடுக்கல. எங்கேயோ போன் எடுக்க முடியாம நாட் ரீச்சபிள் ஏரியால இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, கோர்ட்டுக்கு போயிருக்கானா? ஒருவேளை ஜட்ஜோட சேம்பர்ல கூட இருக்கலாம். சரி, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஏண்டி மல்லி, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு வில்லேஜ் கேர்ள், 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சவ. நீயே இவ்ளோ கிளவரா காய் நகத்தும் போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவன் நான் எப்படி காய் நகத்துவேன்? இப்ப பாரு, உன்னை செதறி ஓட வைக்கிறேன்டி. என்ன மம்மி, அப்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? நாம எதுக்குடா ஐஷு போகணும்? நிச்சயம் வெண்பா தான் மம்மி வின் பண்ணுவா. நம்ம இப்பவே போயிடலாம் மம்மி. நீ தான் வின் பண்ணுவ. இப்ப அந்த மல்லி எப்படி செதறி ஓடுறான்னு மட்டும் பாரு. சார் ஒரு நிமிஷம். வா ஐஷு. ஹலோ மேடம், நான் ஆலந்தூர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். மிஸ்டர் விஜய் உங்க ஹஸ்பண்டா? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான். மேடம், ஒரு முக்கியமான விஷயம், பதட்டப்படாம கேளுங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம்.
சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட்டா? எங்க? எப்போ? கத்திப்பாரா ஜங்ஷன்ட்ட மேடம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். அவர் இப்ப எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? நாங்க ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை அனுப்பிச்சிட்டாங்க மேடம். நீங்க சிந்திருக்க ரத்தத்தை பார்த்தா பெருசா அடிபட்டிருக்கும் போல தெரியுது. தலையில அடிபட்டதா பார்த்தவங்க சொன்னாங்க. அவர் கார்ல தானே போனாரு. எப்படி தலையில அடிபட்டிருக்கும்? ஸ்டேரிங்ல மோதிருப்பார் போல. அதான் தலையில அடிபட்டிருக்கும். ஐயோ, இப்ப நான் அவரை உடனே பார்க்கணும். எங்க வந்தா பார்க்க முடியும்? சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. நீங்க இப்ப அங்க போனா பார்க்கலாம் மேடம். சரிங்க சார், நான் உடனே கிளம்பி போறேன். மலிமா மலிமா டாடாக்கு என்ன மலிமா? டாடாக்கு தலையில அடிபட்டுருச்சான் செல்லம். ஐயோ, நான் உடனே டாடாவை பார்க்கணும் மலிமா. கண்டிப்பா போலாம். மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். வா. சார், என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? நான் உடனே போய் ஆகணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். நீங்க உடனே கிளம்புங்க. இந்த மனநிலையில குழந்தை ஓட முடியாது. நீங்க கூட்டிட்டு போங்க மேடம். வா. எஸ். என்ன மல்லி, என்ன ஆச்சு? எங்க போயிட்டு இருக்கீங்க? தீபன் சார், விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். சைதாப்பேட்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா. உடனே வர சொல்றாங்க. எப்பங்க? எப்ப நடந்துச்சு? இப்பதான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு. சரி, எப்படி போவீங்க? அது ஆட்டோ புடிச்சு போலான்னு தான் போயிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நானே உங்களை கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. சரி, வா. வாங்க வாங்க, ஏறுங்க. வா வா வா. மலிமா, ரொம்ப பயமா இருக்கு மலிமா. டாடாக்கு என்ன ஆச்சு? டாடா பத்திரமா இருப்பாரு. நீ அழாத. ஆக்சிடென்ட் ஆயிட்டா இறந்து போயிடுவாங்களா? வெண்பா, அந்த மாதிரிலாம் இல்ல வெண்பா. கை கால மட்டும் லேசா அடிபட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பயப்படாத, சரியா? ஆக்சிடென்ட்னா போன் அட்டென்ட் பண்ணி பதில் சொல்றதுக்கு என்ன? ஏன் போனை கூட எடுக்காம இருக்காரு? மயிலுக்கு ஃபோன் பண்ணீங்களா மல்லி? மயிலும் எடுக்கல தீபன் சார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சிடென்ட்ல போன் எங்கேயாச்சும் விழுந்துருச்சா? இல்ல யாராச்சும் எடுத்துட்டாங்களா? இல்ல பேச முடியாத நிலைமையில அவங்க இருக்காங்களா? எப்படிதான் புரிஞ்சுக்கிறது தீபன் சார்? மல்லி, நம்ம ஒரு 20 மினிட்ஸ்ல ஹாஸ்பிடல் போயிடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே? அதுக்குள்ள எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுறீங்க? பாருங்க, நீங்களா ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. விஜய்க்கு என்னாச்சுன்னு தெரியாம என்னால 20 நிமிஷம் இருக்க முடியாது சார். இப்பவே என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. மலிமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலிமா. பாத்தீங்களா, நீங்களும் பயந்து அழுது அவளையும் பயமுறுத்துறீங்க. விஜய் போன் எடுத்து ஒரு வார்த்தை பேசினா நான் நிம்மதி ஆயிடுவேன். அவர் ஏன் போன் எடுக்காம இருக்காரு? ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட போனை வாங்கி வச்சிருவாங்க. எனக்கு விஜய பத்தி தெரியும் தீபன் சார். அவர் இப்படி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல எனக்கு தான் தகவல் சொல்வாரு. நான் பதட்டப்படாம அங்க வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. இப்படி போனே எடுக்காம இருக்க மாட்டாரு. இப்படி போன் எடுக்காம இருக்காருன்னா நிச்சயமா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மல்லி, எதுவும் தப்பா நடந்திருக்காதுன்னு எனக்கு தீவிரமா நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைய போல வாழ்க்கையை மாத்திர இன்னொரு மேஜிக் இந்த உலகத்திலே கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் கான்பிடென்டா இருங்க, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் தாயே பரமேஸ்வரி, விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் என்ன விரதம் இருக்கணும், என்ன நேர்த்தி கடன் பண்ணணும், என் உயிரை கூட கொடுக்கிறேன். அவரை பத்திரமா வச்சுக்கோ தாயே. ஹலோ, சொல்லுங்க சார். தீபன், நீங்க கோர்ட்ல தானே இருக்கீங்க? இல்ல சார், நான் வேற ஒரு விஷயமா வெளியே வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. வேற விஷயமா வெளியே வந்திருக்கீங்களா? அப்போ இங்க உங்க கிளையண்ட் இருக்காரு. என் கிளையண்ட் யாரு? ஒரு கேஸ்ல உங்க ஒய்ஃப்க்கு எதிராக கூட நீங்க வாதாடினீங்களே,
சார் நிறைய கேஸ்ல நான் ஒய்ஃபுக்கு எதிராக தான் வாதாடி இருக்கேன். பர்டிகுலர் ஏதாவது சொல்லுங்க. அதான் சார் சுடர் மர்டர் கேஸ். விஜயா? எஸ் எஸ் எஸ். அவர் அங்கேயே இருக்காரு? ஆமா, கூட ஒரு பொண்ணு இருக்கா. அவரை பார்த்துட்டு தான் நீங்களும் இங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். விஜய் எங்க இருக்காரு? விஜய் எங்க இருக்காரு? கோர்ட்ல இருக்காருன்னு சொல்றாங்க. சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? உடனே அங்க இருக்கிற விஜய் கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா? ஓகே சார், ஜட்ஜு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ஓகே 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 சார். என்ன சார், என்னாச்சு? அவர் கோர்ட்ல தான் இருக்காருன்னு உறுதியா சொல்றாங்க. ஜட்ஜு ரூம்ல ஜட்ஜு கிட்ட பேசிட்டு இருக்காராம். அதான் போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லிருக்கேன். விஜய் நல்லா இருக்காரு. விஜய் பத்திரமா இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் இல்ல. கடவுளே, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, நம்பிக்கையோட இருங்க, ஒன்றும் ஆகாது. அப்போ ஏன் விஜய்க்கு ஆக்சிடென்ட்னு கால் வரணும்? ஒரு போலீஸ் பேசுறதா சொன்னாரே. புரியுது, இப்போதான் எனக்கே மொத்த விஷயமும் புரியுது. நம்ம இன்ஸ்பெக்டர் மேடம் தான் இந்த ஆக்சிடென்ட் டிராமாக்கு ஸ்கிரீன் பிளே எழுதிருக்காங்க. தீபிகாவா? என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு இதை பண்ணணும்? உங்களுக்கு இந்த இடத்துல சதி புரியல மல்லி. 100 மீட்டர்ஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்ன வெண்பா வந்துட்டா. உங்களையும் வெண்பாவையும் பேனிக் ஆக்கி அங்கிருந்து வெளியே போக வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் இந்த ஆக்சிடென்ட் டிராமாவை தீபிகா மேடம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு குழந்தை காம்படிஷனுக்காக தீபிகா இவ்வளவு சீப்பா நடந்துக்குவாங்களா? என்ன நீங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. குழந்தைங்க காம்படிஷனோ பெரியவங்க காம்படிஷனோ தீபிகாக்கு வின் பண்ணணும். அவ பொண்ணு தோக்குறத அவளால நினைச்சே பார்க்க முடியாது. ஜெயிக்கிறதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. இது ரொம்ப தப்பா இருக்கு சார். ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அருவருப்பா இருக்கு. சரி, நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம், உடனே கிரவுண்டுக்கு போலாம். ஐயோ வேண்டாம் சார். இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிச்சுதான் விஜய் 100 மீட்டரே வேண்டான்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. மறுபடியும் அதை பண்ண வேண்டாம். மலிமா மலிமா ப்ளீஸ் மலிமா, நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் மலிமா. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எத்தனை பேர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன் தெரியுமா? மல்லி, நான் சொல்றேன், வெண்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாத்தையும் தந்திரத்தாலேயே ஜெயிச்சிடலான்னு அந்த தீபிகா நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நிச்சயமா இது ஒரு பாடமா இருக்கணும். நம்ம கிரவுண்டுக்கு போறோம், வெண்பா ரேஸ்ல கலந்துக்கணும். ப்ரோ, பார்த்து வர மாட்டீங்களா ப்ரோ? இப்படி கண்ணு மணி தெரியாம ஓட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க. என்னது? நான் கண்ணு மூக்கு தெரியாம வண்டி ஓட்டினா? ராங் சைடு நீ வந்துட்டு என்னைய சொல்றியா? இறங்கடா கீழே. இறங்கி என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிட்டு போய்கிட்டே இரு. ஏய், ராங் சைடா? எதியா ராங் சைடு? கண்ணு என்ன புடனையில இருக்கா? நான் கரெக்டா தானே வந்துட்டு இருக்கேன். நீ தானே ராங் சைடுல வந்த. நீ தப்பா வந்துட்டு என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கியா? மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ வர வச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன். இங்க பாரு மச்சான், நம்மளே மிரட்டுறான். போலீஸ்னா நம்ம பயந்துருவோம்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான். உள்ள ஒரு செம பொண்ணு ஒண்ணு வச்சிருக்கான். அது அவன் ஆளா இல்ல எவனோட ஆளுன்னு தெரியல. அவன் முன்னாடி சீன் பொண்ணுல்ல, அதான் அந்த மாதிரிலாம் பேசுறான். என்னடா பேசுற? சார் வேண்டாம் சார், நீங்க சொன்னா ஏங்க? கேளுங்க. ஏய், நான் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள மாதிரி எத்தனை ரவுடிங்களை பாத்துருக்கேன் தெரியுமா? ஏய், எத்தனை ரவுடி வேணாலும் நீ பாத்திருப்ப, ஆனா எங்கள மாதிரி ரவுடிகளை பாத்திருக்க மாட்டேன். அடா மச்சான், மலிமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா பாக்குற? சார், ஐயோ, வேண்டாம். சார்,
சொன்னா கேளுங்க. அவன் நீ வந்து மோதிட்டு எங்க லட்சியா டேய், விடுங்கடா. ஐயோ, தீபன் சார். ஐயோ, சார். ஐயோ, விடுங்கடா. டேய். என்ன சார் நீங்க படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க? ரோட்ல இருந்து சண்டை போடலாமா சார்? தப்பா ஓட்டிட்டு வந்தது அவங்க சார். ரோட்ல வந்து ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ரோட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? நான் அப்படிதாம்மா போனேன். இவங்க தான் தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஏய், முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, போங்க. சமாதானமா போங்க. போங்க போங்க போங்கப்பா. டேய், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்த இடத்துலயே சொருகிருவேன். கையில மட்டும் தூக்கி உள்ள வச்சிரும் பாத்துக்கோனியா. சார், உங்களுக்கு ஒன்னும் அடிபடல? இல்ல மல்லி, முதல்ல கவனம் இல்லாம இறங்கிட்டேன். பொறுக்கி என்ன அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சுதாரிச்சேன். சரி, நீங்க முகம் கழுவிட்டு தண்ணி குடிங்க, எல்லாம் சரியாயிடும். வெண்பா, 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 வெண்பா. வெண்பா எங்க மல்லி? அவ கார்ல தான் இருந்தா சார். இப்ப எங்கன்னு தெரியல. வெண்பா, வெண்பா. இங்க நின்னு பொண்ணு எங்க போயிருப்பா? பக்கத்துல கடைக்கு எதுவும் போயிருப்பாளா? அவ அப்படியெல்லாம் போற பொண்ணு இல்ல சார். என்னை விட்டு நகரவே மாட்டா. சரி, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். நீங்க அந்த பக்கம் பாக்குறீங்களா? விஜய் தேடுறேன் தனியா போயிருந்தாலும் போயிருப்பா. சார், இங்க நீங்க பொண்ணையா தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ ஏன் பொண்ணுதான். ஏன் கேக்குறீங்க? சார், நீங்க அந்த ரவுடி பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, ஒருத்தன் இங்க இருந்த குழந்தையோட மூஞ்சில கச்சி வச்சு அழுத்தி தூக்கிட்டு போயிட்டான் சார். என்னங்க சொல்றீங்க? நீங்க எப்படி பாத்தீங்க? சார், நான் மேல நின்றுட்டு இருந்தேன். இங்க சண்டை நடக்கவோ நான் சும்மா போன்ல வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அப்பதான் அவன் தூக்கிட்டு போயிருக்கான். நான் அந்த சமயத்துல கூட கவனிக்கல. அப்புறமா தான் அந்த வீடியோவை பார்த்தேன். அப்பதான் இது நடந்ததை பார்த்தேன் சார். எங்க அந்த வீடியோ காட்டுங்க. இதோ பாருங்க. சார், ஐயோ. ஐயோ, சார், என் பொண்ணை கடத்தி கொண்டு போயிருக்காங்க சார். நான் ஒரு இடியட். இது மொத்தமும் ட்ராப் மல்லி. வேணும்னே 2 ரவுடிங்களை நம்ம மேல மோத வச்சு வெண்பாவை கடத்திருக்காங்க. யாரோ சதி பண்ணிருக்காங்க மல்லி. சார், என்ன சுத்தி என்ன நடக்குது? முதல்ல விஜய்க்கு ஆக்சிடென்ட், இப்ப என் குழந்தை காணோம். என்ன நடக்குது சார்? ஒரு நிமிஷம் மல்லி. குழந்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க அந்த வீடியோ ஒரு நிமிஷம் கொடுங்க. ஐயோ, ஐயோ, தீபன் சார், என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. விஜய்க்கு நான் என்ன சொல்லுவேன்? என் பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நான் கார் நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இப்ப 2 நிமிஷத்துல தகவல் தெரிஞ்சிடும். ரிலாக்ஸ் ஆகுங்க. வெண்பா, வெண்பா. செம்ம சம்பவம் பண்ணியாச்சு மச்சான். அது கூட்டமான தெருவாச்சே, எப்படி இந்த பொண்ணை தூக்க போறோம்னு பார்த்தேன். ஆனா சிட்டு தானா வந்து இந்த வலையில விழுந்துருச்சு. இவ வெளியில வந்து நின்னதுனாலதான் ஈஸியா தூக்க முடிச்சது. காருக்குள்ளே உட்கார்ந்து இருந்தானா ரிஸ்கா இருக்கும். ஆனா நம்ம பசங்க முன்னாடி செம்ம சீன் போட்டாங்கடா. அதுலதான் குழந்தைய யாரும் பார்க்கல. யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா மச்சான்? இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கோ இல்லையோ, சிசிடிவி இருக்கு. கண்டிப்பா அதுல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்நேரம் போலீஸ் நம்மள தேட ஆரம்பிச்சிருக்கோம். டேய், தூக்குன உடனே மேடம் ஃபோன் பண்ண சொன்னாங்கடா.
மேடத்துக்கு சொல்லாம நீ பேசிட்டே இருக்கியே. ஆமா இல்ல, இதை உடனே கால் பண்றேன். மேடம், நீங்க சொன்ன மாதிரி அசால்ட்டா தூக்கிட்டோம் மேடம். தூக்கிட்டீங்களா? நிஜமாவே தூக்கிட்டீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நாங்க பண்ற வேலையிலே இது ரொம்ப சின்ன வேலை மேடம். நாங்க வழக்கமா பெருசா சம்பவம் பண்ணி தூக்குவோம் மேடம். நீங்க மட்டும் சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு குண்டை வீசி அந்த இடத்தை பரபரப்பாக்கி தூக்கிருப்போம் மேடம். ஏய், அப்படி எதுவும் முட்டாள்தனமா பண்ணிடாதீங்க. எனக்கு அவளை கடத்தணும், அதுவும் 2 மணி நேரம் கடத்தி வச்சுட்டு நான் சொல்றப்ப விட்டுறணும், அவ்வளவுதான். நீங்க சொல்ற எல்லாமே எங்க தொழிலுக்கு துரோகம் பண்ற மாதிரியே இருக்கு. நாங்களா ஒரு குழந்தைய தூக்கணும்னா 10 லட்சம் 20 லட்சம் வாங்காம விட மாட்டோம். உங்களுக்காக இப்படி சும்மா விடுறோம் மேடம். எனக்கு வேண்டாத குடும்பம் அது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு தான் இந்த கடத்தலே. அதனால வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரி மேடம், 2 மணி நேரத்துல விட்டுலாம் மேடம். சரி, நான் சொன்ன இடத்துக்கு போயிடுங்க. அங்கிருந்து இன்னொரு காருக்கு மாறிடுங்க. இந்நேரம் போலீஸ் உங்க நம்பரை எடுத்து உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் மேடம். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.